ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் SBI பேங்க்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் FD ஸ்கீம், அதாவது 4 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் FD பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமோடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் விருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமோடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா SBI Amrit Vrishti அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் எப்படியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது டென்யூர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 டேஸ்க்கான ஒரு டென்யூராக இருக்கும். ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எல்லா டென்யூர்ஸ்லுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டென்யூர்ஸ் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஏற்கனவே மார்ச் வரைக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ திருப்பியும் ரீஇனிஷியேட் பண்ணி ஸோ ஏப்ரலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது ஸோ பாயிண்ட் 2 ஸ்கீம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 டேஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1 இயர் ப்ளஸ் 2 மந்த் ப்ளஸ் 19 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 4 டேஸாக இருக்கும். ஸோ இந்த எப்படி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா டென்யூஸிலும் அவைலபிளாக இருக்காது. ஸோ நம்ம அந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பாயிண்ட் 2ல். அடுத்தது பாயிண்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் அடுத்தது குவார்ட்டர்லி, அதாவது 3 மந்த் ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ 3 மந்த் ஒன்ஸ் வந்து இதில் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த அப்படி பார்க்கும்போது இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஸோ எந்த வித சேஞ்சஸும் இல்லை. அடுத்தது ஸோ இந்த வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே மார்ச்சோட இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருப்பியும் இதை ரீஇனிஷியேட் பண்ணி ஸோ ஏப்ரலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31, 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டென்யூர்லேருந்து அடுத்த டென்யூர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஒரு சில டைமில் இந்த ஸ்கீம்ஸை வந்து விட்ரால் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லா டைம்லையுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் 5 ஸோ டெபாசிட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எடுத்திங்க அப்படின்னா 3 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிபிள் ஆஃப் 100 இருக்கணும். 1000, 2000, 3000, 4000 அதுமாரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் டெபாசிட் ஒன்லி, அதாவது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ கார்ப்பரேட்டுக்கோ பல்க் டெபாசிட்டுக்கோ ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேஅவுட் ஆப்ஷன்ஸ், அதாவது 4 டேஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அந்த 4 டேஸ் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது மந்த்லி எடுத்துக்கலாம், 3 மந்த் ஒன்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது இயர்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் மந்த்லி பேஅவுட் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா எவ்ரி மந்த் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். குவார்ட்டர்லி பேஅவுட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்ரி 3 மந்த் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஆன் மெச்சூரிட்டி ஆன அப்படின்னா ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து அந்த 4 டேஸ் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இந்த ஆன் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஅவுட் ஆப்ஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ப்ரீமெச்சூர் விட்ரால் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெபாசிட் அப் டு 5 lakhs அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 0.50% பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பிலோ 5 lakhsனா இது. ஸோ அபோவ் 5 lakhs அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அபோவ் 5 lakhsலேருந்து 3 crore நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இதில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 1% வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது SBI ஸ்டாப்ஸ் அந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஸோ இதில் வந்து எந்தவித சார்ஜஸும் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
அடுத்தது 0.8 ஸோ லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். பர்சனல் லோனா, கார் லோன், அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன், ஸோ இந்த மாதிரி எந்த வித லோன்னாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இதுக்கான பெனிஃபிட். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கேல்குலேஷன்ஸை நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்துட்டோம், எவ்வளோ மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேல்குலேஷன் ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மற்ற அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 4 days அப்படின்னா, அதாவது 1.2 years அப்படின்றத எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்ராக்சிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து 8,024 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக 1,08,024 ரூபா நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துப்பீங்க. அதுவே எக்ஸாம்பிள் 2, ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அவங்களுக்கு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 8,600 ரூபா. ஸோ டோட்டலாக மெச்சூர்டு வேல்யூ அந்த 1 lakhம், ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 8,600 ரூபாவும் சேர்த்து அவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ். 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது டேக்ஸ் அண்ட் ரூல்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் என்ன அமௌண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கெயின் பண்ணுறீங்களோ அதில், அதாவது ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஓவராலாக எல்லா பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே சேர்த்து கெயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிடிஎஸ் 10% சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இது வந்து பேன் கார்டு இருக்கிறவங்களுக்கு. பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுவே நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணணும், டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. ஸோ அது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித இஷ்யூஸும் வராது. ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு ரூல்ஸ் அண்ட் இது. அடுத்தது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டை பொறுத்த வரைக்கும் பேக் அண்ட் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஓனர்ட். ஸோ உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ சேஃபஸ்ட் FD ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. அதாவது 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. கேரண்டி ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது, நாட் லிங்க் டு மார்க்கெட் சேஞ்சஸ். ஸோ மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4, அதாவது 14ல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்த FD ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா 2 மெத்தடில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணலாம், ஒன்று ஆஃப்லைன் மெத்தடு. ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணுறது உங்களுடைய மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங், ஸோ யோனோ ஆப்லாம் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் இந்த 4 days வந்து சூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவே இல்லை அப்படின்னா, ஸோ எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் பண்ணலாம். ஆஃப்லைன் மீன்ஸ் பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள், அவங்க இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மெச்சூர்டு வேல்யூ வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது எப்போ வேணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். பிரான்ச் மூலமாக ஓப்பன் பண்ணுறது பேங்க் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா டென்யூர் 4 days ரேட் 6.60 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இருக்குது. மினிமம் டெபாசிட்டாக 1000 rupees வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ரீமெச்சூர் விட்ரால் வந்து அலோவ் பண்ணுறாங்க வித் பெனால்ட்டியோட. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம், கேரண்டி ரிட்டர்ன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த SBI 4 daysல வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்துட்டோம். 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 24,085 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே 5 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 40,142 ரூபாய் கிடைக்குது. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 72,256 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ப்ளஸ் ஜென்ரல் சிட்டிசனுக்கு மட்டும் வரும். ஸோ இதிலிருந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு 13 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1,04,370 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1,20,427 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக இந்த ஸ்கீம்ஸில் அவங்களுக்கு 16,20,427 ரூபாய் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக SBI பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.